இப்ப இந்த ஜென்சி டிஎம்கேல பேசினப்ப கூட அவங்க கற்பனையில பேசிடுறாங்க. இல்ல மத்தியில் தான் வந்துட்டு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அந்த இப்போ நாங்க ஐயோ! அப்படிதான் இருக்கோம். அந்த கான்செப்டே என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப 31லயும் நாங்க அந்த மாரி தான் இல்லங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னா என்னது? ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கிறது தான் சுயாட்சியா? போட்டியிடும்போது எல்லாரும் சேர்ந்து போட்டி போடுவோம். செல்ஃப் டிட்டர்மினேஷன், நாங்களே எங்களை தீர்மானித்துக் கொள்வதனால தான் சுயாட்சிக்கு பேரு. அதுக்கு மீனிங்கே மாத்துறாங்க. நாங்களே சுயமாக ஆட்சி செய்வது. இது மாதிரி முட்டாள் பிரச்சனை நம்ம எப்படி பார்க்க முடியும்? மாநில சுயாட்சின்னா என்னது? ஒரு கட்சியை ஆட்சி பண்றதா? மத்திய அரசுடைய அவர்களுடைய அடக்குமுறைகளும் அவங்களுடைய கண்ட்ரோலும் குறைந்து இருந்து இண்டிபெண்டா இந்த அரசே தன்னுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது தான் சுயாட்சி. செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் சுயாட்சி. அதை கொண்டு போய் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்ன்றதை மாற்றி சுயாட்சிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? அடுத்த ஜென்ரேஷன் இவரை கெடுத்து வச்சிருக்காங்க. இல்லை மொத்தத்தையும் கெட்டு போச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் தேராது. இனிமே தே கேனாட் தலையெடுக்கவே முடியாது.